நூற்றாண்டு கண்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதிமுக வழிநடத்தினா என்ன தப்பு அப்படின்னு எல்முருகன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். அதே நேரத்தில் அதிமுகவை இதை விட வேற யாருமே கேவலப்படுத்த முடியாது. எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டை தெள்ள தெளிவாக பொதுவெளியில் பேசியிருக்கார். ஆர்எஸ்எஸ் என்கின்ற இயக்கத்தினால் இந்த மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. சமூகத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்கள், மத நல்லிணக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியவர்கள்னு அந்த பொன்மொழிகளை உதிர்த்த எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த ஒரு கட்சி மறைந்த ஜெயலலிதா அம்மையாரால் வார்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மாபெரும் இயக்கமாக தொடர் வெற்றிகளை பெற்ற ஒரு கட்சி. இன்றைக்கு அந்த கட்சியை ஆர்எஸ்எஸ் வழி நடத்துதுன்னு சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களையும் எதிர்க்கட்சி தலைவர் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவர் ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்கணும். இது அண்ணாவின் கொள்கையை பின்பற்றின கட்சி, பெரியாரின் கொள்கையை பின்பற்றின கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த கட்சி, மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய உழைப்பால் கட்டி காக்கப்பட்ட கட்சி. இப்படிப்பட்ட கட்சியை நீங்கள் ஆர்எஸ்எஸ் தான் எங்களை உருவாக்குனா வழி நடத்துதுன்னு சொல்றது எங்களுக்கு கேவலம்னு அவங்க சொல்லியிருக்கணும். அவங்க யாருமே சொல்லாமல் இருந்தது வேதனைக்குரிய விஷயமா பார்க்குறேன். ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் ஒரு கொள்கையோடு நின்னாங்க. அண்ணாவின் கொள்கைகளை, எம்ஜிஆருடைய கொள்கைகளை, பெரியாருடைய கொள்கைகளை பிடிச்சிக்கிட்டு அவங்க வழி நடத்தினாங்க. அதில் நம்ம அதனால தான் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னா அவர்களுக்கு பட்டம்லாம் கொடுக்கப்பட்டது. அவங்க எங்கேயுமே கொள்கையிலிருந்து விலகவே இல்லை. ஆனால் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பின்னாடி எடப்பாடி அவர்கள் கையில் ஆட்சி அந்த கட்சி வந்ததுக்கு பின்னாடி அவர் எந்த கொள்கையுமே பின்பற்றலை. அவர் தன்னுடைய கொள்கையவே காட்டில் படக்க விட்டுட்டார். அப்போ எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்போ யாருக்கிட்ட இருக்குது அப்படின்ற கேள்வி எழுது. இது தாவேகாவுக்கும் பொருந்தும். கொள்கையுள்ள தலைவர்களை நீங்கள் உருவாக்கலைன்னு சொன்னால் இது உங்கள் கட்சிக்கும் பொருந்தும். கொள்கையோடு இருக்கக்கூடிய தலைவர்களை தான் உருவாக்கணும். வெறுமனே ஒற்றை முகத்தை கொண்டு நிறுத்தி வாக்குகளை சேகரிப்பது என்பது அந்த நேரத்துக்கு சரியாக இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொள்கையை கொண்டு போகக்கூடிய தலைவர்கள் இருந்தால் தான் சரியாக வரும். இல்லைன்னா இன்னொருத்தர் கைக்கு தான் போகும்.